உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒருத்தங்க நைட் ஷிஃப்ட்லையும் ஒருத்தங்க பகல் ஷிஃப்ட்லையும் இருக்கப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொள்றதுக்கே நாங்கள் வந்து டைம் அமைஞ்சதில்லை. சம்டைம்ஸ் வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஒரே வீட்டில் இருக்கோம், முகத்தை பார்த்துக்குறோம். ஏன்னா நான் வர்றப்ப அவள் தூங்கிட்டு இருப்பா, அவள் தூங்கிட்டு இருக்கப்ப நான் போயிடுவேன். ஸோ இந்த நேரத்தில் இப்படி இருக்கப்போ என்னால் மீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய டிவோர்ஸுக்குலாம் கூட காரணமாக இருந்திருக்கு. இதுக்கு யார் பதில் வச்சிருக்கா? சார் ஒன்றும் இல்லை சார், அவங்க வந்து ஷிஃப்ட் மாறி இருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல சார், யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுத்தா காம்ப்ரமைஸ் ஆயிடலாம் சார். அதான் சார், இப்போ நானும் அவர் கூட சேர்ந்து நைட் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு நான் டிராவல் பண்றேன்னு வச்சுக்கோங்க. Yes, 2 பசங்களை பெற்று வச்சிருக்கேன் சார். என்ன பண்ணணும்? பகல்ல நான் என்ன பண்ணணும் அவங்கள வச்சு? வேற சீரியஸாக பதில் சொல்லுங்க. By profession I am a hacker and by passion I am a gamer. Okay, so ரெண்டுத்துக்குமே நைட் லைஃப் தான் முக்கியமான விஷயம். 10 years before married நான். ஓகே, என் ஒய்ஃப் பேங்கர், நைட் சான்ஸே கிடையாது. இப்போ பகல்ல உங்களுடைய மனைவி வந்து வேலைக்கு போயிடுவாங்க. கரெக்ட். நீங்க எப்படி நீங்க ரெண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பீங்க? நான் என்ன பண்ணுவேன், எனக்கு நைட் ஷிஃப்டே தான் இருக்கு அப்படின்னா அவங்க ஒர்க் முடிச்சிட்டு வரும்போது நான் போய் அவங்கள பிக்கப் பண்ணுவேன். That's how I spend my time with her. ஓகே ஓகே. இப்போ உங்க நைட் லைஃப்னால உங்களுடைய மேரேஜ் லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல? டோட்டலி கிடையாது. ஓகே, ஒரே நிமிஷம் ஹோல்ட் ஆன். இப்போ இவங்க நைட் லைஃபை பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு ஐடியா சொன்னாங்க, இல்ல அவர் ஃபாலோ பண்ற ஒன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? அவங்களை யாரையுமே கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஆனா எல்லாருமே ஒரு விஷயத்துல கண்டிப்பா கன்வின்ஸ் ஆயிருப்பாங்க. லவ் பண்ணணும், அதுக்கு டைம் வேணும். பிரச்சனை அதுதான். நான் இப்ப சொல்லல, முன்னாடியே லவ் பண்ணியிருந்தா கூட, இப்போ நான் கூட என்னோட ஒய்ஃபை நான் மீட் பண்ணும்போது 2009 ஆர்குட்ல மீட் பண்ணேன். ஆர்குட்ல நான் 2009ல மீட் பண்ணும்போது நைட் எல்லாருக்குமே அப்போ லவ் பண்ணும்போது நைட் இனிமையா தானே இருக்கு. அப்போ மட்டும் என்ன எல்லாருமே இந்த சைடு தானே இருந்திருப்பாங்க. இல்ல ஒரு நிமிஷம், என்னன்னா ஒரு வகையில் அவங்க கிட்ட தே ஹேவ் சம் பாயிண்ட். அதாவது பேச்சுலர் லைஃபா இருக்கப்போ நான் என்ன டைம் ஜோன் வேணா வேலை பார்ப்பேன், எப்படி வேணா 360 சுத்துவேன். ஆனா கல்யாணம் ஆகி 2 உயிர் என்ன நம்பி இருக்கு, அதை நான் ரைஸ் பண்ணுங்கப்போ 2 டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ல ஒர்க் பண்றதுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. உங்க நேச்சர் ஆஃப் ஜாபுக்கு அது ஓகே. உங்களுக்கு இருக்குது போல ப்ரிவிலேஜ் அவங்களுக்கும் அமைஞ்சிருச்சுன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அந்த ப்ரிவிலேஜ் வந்து அவங்களுக்கு மட்டும் இல்ல, பெரும்பாலானவருக்கு அமையல. அதனாலதான் அவங்க இவ்வளவு கூக்குரல் விடுறாங்க. ரைட், ஓகே. வானும் மண்ணும் மோகம் கொள்ளும் போது அந்த வேலையில போர்த்தி கொள்ளும் போர்வைதான் இரவுன்னு சொல்லுவாங்க. அந்த இரவு ரசிக்காம ஏன் இந்த வாழ்க்கையை வாழறோம்னு சொல்லுவோம் சார். கவிஞர் நம்பர் 2 இன்னைக்கு பாரு எத்தனை கவிஞர் வராங்கன்னு. அதை ரசிக்கிற தன்மையை விட்டுட்டு தூங்குது பாரு இந்த உலகம். என்னடா இது உலகம் இது? இந்த ரசனையை ரசிக்காம ஏன் இந்த உறக்கம் வருது? நீங்க எல்லாம் பேச கேட்கும் போது என்னென்ன சொல்றான் பாருங்க, அந்த மாதிரி இருக்கு. கிராமத்துல நிசப்தமா இருக்கும், நம்ம படுத்துட்டு இருப்போம், வாசல பாய விரிச்சு படுத்துட்டு இருக்கோம்னா அவ்வளோ அற்புதமா தென்னை மரத்தோட நிழல் அது ஓவியமா வரையப்பட்டிருக்கும் சார் நம்ம மேனில. அவ்வளோ அற்புதமா இருக்கும். இப்போ நைட்ல வந்து நம்ம தூக்கம் வராம ஏதோ ஒரு சிந்தனையில இருக்கும்போது எங்கேயோ தூரத்துல பாலுக்காக அழுவும் ஒரு குழந்தை. பரவாயில்லடா, நாம மட்டும்தான் முழிச்சிட்டு இருக்கோம்னு நினைச்சோம், குழந்தை முழிச்சிட்டு இருக்கு, பரவாயில்ல. அதான் சரி, அம்மா இருக்கேன், அழாத செல்லம் அம்மாவோட குரலும் அவங்களும் முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப பிள்ளைக்கு பால் கொடுக்கும்போது தெரியும் சார் அவங்களுக்கு, நம்ம பிள்ளைய பசி தீக்கிறத விட இந்த இரவுல நமக்கு தூக்கம் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல. தூரத்துல ஒரு அம்மா வந்து அவங்க குழந்தைய தூங்க வச்சிருக்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு. அந்த அம்மா நான் தான். அந்த அழுகிற குழந்தை என் குழந்தை தான். டெய்லி எனக்கு இதான் வேலை. பசங்களை தூங்க வச்சுட்டு நம்ம தூங்குறது வந்து அவங்க தூங்க முடியலங்கிறதுக்குள்ள வரல. நைட் லைஃப்ல ரசிக்கிறதுக்கான அம்சங்கள் நிறைய இருக்கு. You are losing that அப்படிங்கறாங்க. No. When you have a baby and when you are going through postpartum, it will never make sense. சிஸ்டர், எந்த ஒரு விஷயத்தையுமே நைட்ல நீங்க ரசனையோட, அந்த குழந்தை அழுகுறத முதற்கொண்டு நீங்க ரசனையோட நீங்க அதை பார்த்தீங்கன்னா அந்த நைட்டே உங்களுக்கு வந்துட்டு, இப்போ நீங்க டெலிவரி ஆகி ஒரு வருஷம் ஆகுதா, இந்த 1 வருஷம் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்கும். உங்களுக்கு குழந்தை இருக்காமா? இருக்கு சார், 2 குழந்தை சார். இல்ல நைட் குழந்தை அழுக ரசிக்கலாம் சொல்றீங்களே. கண்டிப்பா ரசிக்கலாம் சார். குழந்தை அழுகுறத நம்ம ரசனையோட அந்த குழந்தை அழுவ ஸ்டாப் பண்ணி அந்த குழந்தையோட நாமளும் என்ஜாய் பண்ணலாம் நைட்ல. என்னலாமோ சொல்றீங்கம்மா. முதல் முறையா நான் வந்து குழந்தை அழுக ரசிக்கணும்னு சொல்றாங்கலாம் இப்போ பாக்குறேன் நான். ஒருவேளை இவங்க நைட் லைஃப்ல வாழ்ந்து ஒரு மாதிரி வித்தியாசமான பிறவியா மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த பக்கம் தான் சார் உட்காந்துருக்கேன். சில பாயிண்ட்ஸ்ல அக்செப்ட் பண்ணிக்க முடியாது சார். அக்செப்ட் பண்ண முடியல. நான் வந்து இங்க இருக்க எல்லாரோட டோட்டலா ஆப்போசிட்டான ஆளு. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு கவிதைலாம் எழுத தெரியாது, நான் ரொமான்டிசைஸே பண்ண மாட்டேன் நைட்டை. நான் நைட்ல பாக்குற சில விஷயங்கள் நான் வந்து ப்ராமிஸ் பண்றேன், ஐ கேன் பெட் யூ எனி ஒன், நான் நைட்ல பாக்குற சில விஷயங்களை உங்களால பகல்ல பார்க்கவே முடியாது. ஸோ யாருக்காவது இங்க இருக்கவங்களுக்கு பயோலூமினன்ஸ்னா என்னன்னு தெரியுமா? தெரியும். அது நீங்க பகல்ல பார்க்கவே முடியாது. ஸோ பேசிக்கா என்னன்னா, நான் இதுக்காக கேரளா இங்கேருந்து ட்ராவல் பண்ணேன். ஸோ இப்போ இது கரண்ட் சீசன். இது ஆக்சுவலாக கொச்சியில் கும்பலாங்கின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ பேசிக்காக என்னன்னா, தண்ணியில் வந்து அவதார் மூவி எல்லாம் பார்த்துருக்கீங்களா, ப்ளூ கலரில் க்ளோ ஆகும்.
ஸோ அதை நீங்கள் வந்து தண்ணியை தட்டக்குள்ள அதில் இருக்க மைக்ரோ ஆர்கானிசத்தில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. சிம்பிள் டேர்ம்ஸில் என்னன்னா அதனால அது வந்து க்ளோ ஆகுது. இதை நம்ம மின்மினி பூச்சிலையும் பார்க்க முடியுது, ஆங்குலர் ஃபிஷ்ஷுன்னு டீப் சீலையும் பார்க்க முடியும். இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக இருக்க நேச்சரோட இன்னொரு சைடு இருக்குல்ல, இது நான் பகலில் பார்த்துருக்கவே முடியாது. நான் சின்ன வயசுலேருந்து நார்மலாக எல்லாரும் மாதிரி வளர்ந்தாலே நான் ஸ்கூலுக்கு போகணும், வீட்டுக்கு வரணும், தூங்கணும், எந்திரிக்கணும். எனக்கு இன்னொரு சைடு இருக்குன்னு தெரியுதுல்ல, ஸோ அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண விருப்பப்படுறேன். நான் அதை ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணல. குழந்தை அழுகிறது யார் சொன்னாலும், அம்மா சொன்னாலும், அப்பா சொன்னாலும் அது வலி தான், அது கஷ்டம் தான். நான் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், அது அவங்களுக்கு தான் தெரியும். அதை நான் ரொம்பவே ஜென்யூனாகவே அக்செப்ட் பண்ணுறேன். நீங்கள் நைட் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க. இந்த நைட் லைஃப்பில் இந்த சாப்பிட்டேன், நிலாவை ரசித்தேன், இளையராஜா பாட்டு கேட்டேன், இதெல்லாம் இல்லாமல் நான் நைட் லைஃப்பில் கிரேசியஸ்ட்டாக ஒரு எக்ஸ்ட்ரம்போவாக நான் இதை பண்ணுவேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கிரேசியானா டிஃப்ரெண்டான இடத்துல வந்து டென்ட் போட்டு ஸ்டே பண்ணுவோம் சார். எங்கே ஸ்டே பண்ணுறீங்க? எப்படி? ஹில்லோட டாப்பு லே போகும்போது லடாக்ல அந்த பேங்காங் பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் டென்ட் போட்டு ஸ்டே பண்ணோம். அதே மாதிரி -7 இருக்கிற இடத்துல எல்லாம் டென்ட் போட்டு ஸ்டே பண்ணுறது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல டென்ட் போட்டு ஸ்டே பண்ணுவோம். ஓகே, என்ன அனுபவம் கிடைச்சது? இங்கே நார்மலான டைம்ல அந்த கிளைமேட் கிடைக்காது, அவ்வளோ ஜில்னஸ் கிடைக்காது. நிலா இருக்கும், இளையராஜா பாட்டு இருக்கும். இளையராஜா பாட்டு இல்லை சார், யுவன் சாங் இருக்கும். ஓகே, சரி, ஓகே. வி டூ தீஸ் திங்ஸ். ஓகேவா? என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அந்த அண்ணா நகர் இருக்கும்ல, ரோட்லேயே வந்து பாடிட்டே போவோம். இங்கேருந்து நடந்து போகிறோம் அப்படின்னா ஒரு கேங்காக வந்து கையில் அந்த சும்மா அந்த இதுலாம் ஏதாவது வச்சுருந்தோம்னா சும்மா அப்படியே தட்டிகிட்டே பாடிட்டே அந்த லாஸ்ட் ரோடு வரைக்கும் பாடிட்டே போவோம். அது ஆக்சுவலி நாங்கள் பாடுறது வந்து பார்க்கறதுக்குன்னு ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஓகே, டோன்ட் லவ் கைஸ். பண்றது பூரா ஏதாவது கிரேசியா, டோன்ட் லவ் கைஸ்னா. இங்க எல்லாரும் பேசுனதுல எனக்கு வந்து ரொம்ப கனெக்டிவான விஷயம் வந்து நான் ஒரு மியூசிக் கம்போசர் அண்ட் சிங்கர். ஸோ என்னன்னா எனக்கு வந்து நைட் லைஃப் மட்டும்தான் எனக்கு ரொம்பவே ஓகே கனெக்டட் ஆகும். ஓகே, நீங்க பண்ண கிரேசியஸ்ட் விஷயம் என்ன? எப்படின்னா நம்ம பாடுறது வந்து சில இந்த நைட் டைம்ஸில் சில பேர் இந்த பெக்கர்ஸ்லாம் இருப்பாங்க, தர்மம் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது நான் வந்து சிங்கர் அந்த மாதிரிலாம் தெரியாது. இந்த நீங்களே பார்த்துப்பீங்க, இந்த வண்டியில் இந்த பார்வை தெரியாதவங்கலாம் பாடிட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 10 மணிக்கு மேலே 11 மணி மேலெலாம் சம்டைம்ஸ் பாடிட்டு போகும்போது அவங்களுக்கே தெரியாது. நான் அவங்கக்கிட்ட நான் மைக் வாங்கிக்கிட்டு நான் அவங்ககிட்ட நான் உங்களுக்காக பாடுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் லேட் நைட்ஸில் நான் அவங்க கூட நான் பாடிக்கிட்டே போயிருக்கேன். ஓ, அவங்க கூட நீங்கள் பாடிட்டு போயிருக்கீங்களா? அவங்ககிட்ட நான் பாடிட்டே போயிருக்கேன். அவங்ககிட்ட நான் சிங்கர்னு சொன்னது கிடையாது, நான் பாடுறோன்னு சொன்னது கிடையாது. ஓகே, ரொம்ப டிஃப்ரெண்ட் அனுபவமா இருக்கு. ஓகே, அதுல ஓகே, அது என்ன பாட்டு தான் பாட முடியுமா? கொள்ளையில தென்னை வைத்து குருத்தோல பொட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ, மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமனவன் மெட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுரங்கு, மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமனவன் மெட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுரங்கு. சூப்பருங்க, செமையா பாடுனீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.